தேவனுக்காக பயன்படுகிற குடும்பங்களுடைய தலைமுறைகளை கர்த்தர் நிச்சயமாய் கரங்களிலே எடுப்பார். கரங்களை எடுக்கும் போது வயதான பிற்பாடல்ல, சின்ன பிள்ளையா இருக்கும் போது. அப்ப எரேமியா ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், எப்படி நான் அந்த ஊழியத்தை செய்ய முடியும், எப்படி தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், எல்லாரும் என்னை ஏற்றுக்கொள்வாங்களா? ஆண்டவர் சொன்னார், அவனுடைய நாவை தொட்டு என் வார்த்தையை உன் வாயில வைக்கிறேன், அது அதிகாரம் உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. நேற்றைக்கு இரவு நேரத்தில் கொஞ்சம் அந்த ஆண்டவருடைய தொடுதலை குறித்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய தொடுதல் நம்முடைய வாழ்க்கையில வந்தா ஒரு பெரிய மாறுதல் உண்டாகும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. குருடரின் கண்களை தொட்ட போது பார்வை கிடைத்தது. யாக்கோபுடைய தொடை சந்தை தொட்ட போது அவனுடைய வாழ்க்கையில இருந்த எத்தனைத்தனம் எல்லாம் மாறி ஆசீர்வதிக்கப்பட்டார். ஏசாயாவின் நாவை தொட்ட போது, ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையில குணத்திலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். தானியேலை தொட்ட போது தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஒரு தொடுதல் இருக்கும் என்றால் ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். கைகளை உயர்த்தி ஒரு மகிமை செலுத்துங்க. ஆண்டோடைய ஒரு தொடுதல் வந்தா ஏழை பணக்காரன், சின்னவன் பெரியவன், அழகுள்ளவன் அழகில்லாதவன் அப்படியெல்லாம் பார்க்க மாட்டார். கர்த்தருடைய ஒரு தொடுதல் நம்முடைய வாழ்க்கையில வந்தா எவரையும் தேவன் பயன்படுத்த முடியும்.